தாய் திருநாள் வாழ்த்துக்கள். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், பிரித்தானியாவில் லண்டனில் நியூ மோல்டன் பகுதியில் இடம்பெறக்கூடிய பொங்கல் விழாவுக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கோம். எல்லாருக்குமே வணக்கம், உறவுகள் எல்லாருக்குமே இனிய தாய் திருநாள் வாழ்த்துக்கள். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், பிரித்தானியாவில் லண்டனில் நியூ மோல்டன் பகுதியில் இடம்பெறக்கூடிய பொங்கல் விழாவுக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கோம். தமிழர்களின் அடையாளத்தையும் பாரம்பரியத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய தாய் திருநாள் பொங்கல் விழா வெகு சிறப்பாக உலகெங்கும் நடைபெற்று கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் இன்றைய நாள் தமிழ் தகவல் நடுவம் மற்றும் சிசிடி அமைப்புகளினுடைய அனுசரணையோடு வெகு சிறப்பாக நியூ மோல்டன் பகுதியிலே இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. டிஎம் பிளாக் தமிழ் சேனலை பார்த்து கொண்டிருக்கின்ற எல்லாருமே இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தமிழ் தகவல் நடுவம் சமூக அபிவிருத்தி மையம் மற்றும் சரே தமிழ் பாடசாலை அமைப்புகள் இணைந்து நடாத்துகின்ற தமிழ் மரபு திங்கள் விழா இப்போது இடம்பெறுவதற்கான அத்தனை ஏற்பாடுகளும் இடம்பெற்று முடிந்ததை தொடர்ந்து நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற அதிதிகள் வெளியக அரங்கிலிருந்து உள்ளக அரங்கிற்கு அழைத்துச் செல்லப்பட இருக்கின்றார்கள். எங்களுடைய இசை கலைஞர்களோடும் வாத்திய குழுவினரோடும் எங்களுடைய கலை அம்சங்களை வெளிப்படுத்தக்கூடிய பாரம்பரிய கலை நிகழ்வுகளோடும் அவர்கள் வெளி வீதியிலிருந்து உள்ளக அரங்கிற்கு இப்போது அழைத்துச் செல்லப்பட இருக்கின்றார்கள். தொடர்ந்து காணொளியோடு இணைந்திருப்போம். இங்கே பார்த்தோம்னு சொன்னால், இப்போது வருகை தந்திருக்கக்கூடிய அதிதிகள் பார்வையாளர்கள் அனைவரும் வெளியக வீதியினூடாக உள்ளக அரங்கிற்கு அழைத்து செல்லப்படுகின்ற காட்சியை தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய கலை அம்சங்களோடு கரகமாக இருக்கலாம், காவடியாக இருக்கலாம், மயிலாட்டம், புலியாட்டம், அதே போன்று எங்களுடைய மங்கள வாத்திய நாதஸ்வர மேளதாளங்களோடு எங்களுடைய பாரம்பரிய இசையான பறை இசை இசைக்கப்பட இங்கே எங்களுடைய அதிதிகளும் பார்வையாளர்களும் வரவேற்கப்பட்டு சிறப்பான தரமான சம்பவம் இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்து பார்க்கலாம்.
தற்போது அதிதிகள் வரவேற்கப்பட்டு உள்ளக அரங்கிற்கு அழைத்துச் செல்லப்பட்டிருக்கின்றார்கள். தமிழர்களின் பல்வேறு கலையம்சங்களினூடாக அந்த வரவேற்பு நிகழ்வு சிறப்பாக தரமாக இடம்பெற்றிருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். தற்போது உள்ளக அரங்கிலே இன்னும் பல கலையம்சங்களை வெளிப்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் இடம்பெற இருக்கின்றது. வாங்க பார்க்கலாம். Organising the event today and everybody who is at the moment in the room helping, making this day so special for everyone here. And for me, it's a real pleasure, like I said, that we celebrate Tamil Heritage Month, that we celebrate the contribution Tamils do to our community in Kingston over the many decades, as the mayor said. You are part of Kingston. குறிப்பாக இந்த மரபு திங்களானது ஏன் கொண்டாடப்படுகின்றது, என்ன அப்படி நீங்க வெளிப்படுத்துறீங்க என்று சொல்லி நிறைய பேர் கேட்கறது உண்டு. மரபு திங்கள் என்பது உண்மையிலே தமிழர்களினுடைய வாழ்வியலை கூறுகின்ற ஒரு விழா. தைப்பொங்கலானது இயற்கைக்கு நன்றி, உழைப்புக்கு மரியாதை, பாரம்பரியத்தின் பெருமை என இது வெறும் விழாவல்ல, தமிழரினுடைய வாழ்க்கை முறை. இதை நாங்கள் அடுத்த சந்ததியினருக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதே இந்த நிகழ்வினுடைய தலையாய நோக்கமாக இருக்கின்றதை நாங்கள் இந்த இடத்திலே குறிப்பிட்டு கூற வேண்டும். ஏனென்று சொன்னால் நிறைய பேர் கேட்குற விஷயம் என்னென்னு சொன்னால், மரபு திங்கள் என்றால் என்ன, மரபு திங்கள் ஏன் கொண்டாடப்படுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்கறது. அதுக்கான ஒரு விடையாக இந்த விஷயங்கள் இருக்கும் என்று சொல்லி நம்புகிறேன். இப்போ பார்த்தோம்னு சொன்னால் நிகழ்வினுடைய முக்கிய கருப்பொருளான பொங்கல் வருகை தந்திருக்கின்ற அதிதிகள், பார்வையாளர்கள் அனைவருக்கும் பகிர்ந்தளிப்பதற்காக தயாராகி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து அவர்களுக்காக வழங்கப்படவும் இருக்கிறது. தொடர்ந்து பார்க்கலாம். Tamil culture, and I believe our founding Tamil school celebrates its 40th anniversary this year. Huge tribute to all of you for that. And sharing your fun, your culture, your food. I hope I get a takeaway. பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அரங்கத்தில் தமிழர்களின் பாரிய பண்பாட்டு இசையான பறை இசை இசைக்கப்பட்டு கொண்டிருப்பதை காணப்படுகிறது.
மின்சுலக ஓட்டத்தில் வேகமா ஊரும் உங்கள் குலம் ஆண்டுகளும் இல்லை வேண்டுதான் எழுவோம். கொள்ளுவன கொண்டு கள்ளுவன கள்ளி இன்றைக்கு பார்த்தோம்னு சொன்னால் நியூமோல்டன் பகுதியில் நடைபெறுகின்ற தமிழர் மரபுத்திங்கள் தமிழர் பொங்கல் நிகழ்வில் மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக தமிழர்களினுடைய பாரம்பரிய இசையான பறை இசை இந்த மேடையில் இசைக்கப்பட்டிருந்தது. இங்கே வருகை தந்திருந்த அனைவராலையும் வரவேற்கப்பட்ட ஒரு மிக முக்கியமான நிகழ்வாக கருதப்படுகின்ற பறை இசையை இசைத்த எங்களுடைய வாத்திய கலைஞர்களோடு தான் நாங்கள் இப்பொழுது கலந்துரையாட போகிறோம். இந்த ஃபீல்டில் நீங்கள் எவ்வளோ காலமாக இருக்கீங்க? இந்த பறை இசை தமிழர்களினுடைய இசையில் எவ்வளோ முக்கியத்துவம் வகிக்குது? இதில் பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்லலாம். நான் ஒரு வருஷமாக இந்த ட்ரூப்போடு இருக்கேன். ஸோ ரொம்ப நிறைய எக்ஸ்போஷர் கிடைக்குது, நிறையா பேரை சந்திக்கிற மாதிரி இருக்குது, நிறையா நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறதுனால ஒரு ஃபீலிங் ஆஃப் கம்யூனிட்டி வந்து எனக்கு உருவாகுது. ஸோ வெரி ஹாப்பி டு பி ஹியர். தேங்க்யூ அண்ணா. உங்களோட கருத்து? இது பறை இசை அப்படின்றது தமிழர்களோட ஒரு பாரம்பரிய கலை. அதன் மூலமாக அந்த பறை இசையை வைத்து நம்மளுக்கு என்ன தேவையோ அந்த விஷயங்களை வந்து தமிழர்களோட வாழ்வியலில் புரிஞ்சுக்கலாம். போராட்ட காலமாக இருக்கட்டும் சரி, இந்த மாதிரி கொண்டாட்டங்களாக இருக்கட்டும் சரி, இளைய தலைமுறை வந்து ஒரு 6 பேர் வாசித்தாங்க. அவங்களுக்கு நேரடியாக நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்தை புகுத்த முடியாவிட்டாலும் இந்த பறை மூலமாக அவர்கள் வந்து பறை என்ன, பறை ஏன் வாசிக்கிறோம், ஏன் நம்மளுடைய கலாச்சாரம் முக்கியம் அப்படின்றத ஒரு இந்த மாதிரியான அவர்களுக்கு பிடித்த ஒரு கலை மூலமாக நம்ம கொண்டு போகலாம். அதே மாதிரி இந்த ஊர்லேயே பிறந்து வளர்ந்த பிள்ளைகளாக இருந்தாலும் தமிழர்களோட அந்த கலை அது வந்து மனசுள்ளேயே இருக்குது. அதாவது பயிற்சி கொடுக்கறது வந்து ஒரு கடினமாகவே இல்லை. ஒரு 2-3 வார்த்தை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போதே அவங்க நல்லா வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நிச்சயமாக மண்ணோடு வாழும் மக்கள், மரபோடு வாழும் இனம் தமிழினம். எமது அடுத்த சந்ததியினருக்கும் இந்த கலைகளையும் பாரம்பரியங்களையும் கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு நல்லெண்ணத்தோடு இந்த நிகழ்வுகள் உலகெங்கும் வாழுகின்ற தமிழர்கள் எல்லாம் எங்கு பறந்து வாழ்கின்றார்களோ அந்த தேசமெங்கும் வெகு சிறப்பாக இந்த பொங்கல் நிகழ்வுகள் மரபுத்திங்களாக கொண்டாடப்படுவதற்கான மிக பிரதானமான காரணம் எங்களது கலைகளையும் பாரம்பரியங்களையும் இந்த இசையை பொறுத்தவரையிலே பறை இசை என்பது எங்களுடைய வாழ்வியலினுடைய அன்றாட வாழ்வியலோடு பின்னி பிணைந்த மிகப்பெரிய ஒரு பாரம்பரிய இசையாக இருக்கின்றது. அந்த இசையை இந்த மேடையில் கொண்டு சேர்த்த இந்த இசைக்கலைஞர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி பாராட்டி விடைபெறுகின்றோம். நன்றி. மரபுத்திங்க விழா, மண்ணோடு வாழும் மக்கள், மரபோடு வாழும் ஒரு இனம் எங்களுடைய இனம். இன்றைய நாள் பிரித்தானியாவினுடைய நியூமோல்டன் பகுதியிலே சிறப்பாக இடம்பெற்ற இந்த தமிழ் மரபுத்திங்கள் பற்றி ஒரு சில கருத்துக்களை இந்த நிகழ்வை பார்த்தவர்கள் இப்பொழுது வழங்க இருக்கின்றார்கள். அவர்களோடு இணைந்து சொல்லுங்கள், உங்களுடைய கருத்து. இன்றைய நிகழ்வு எப்படி இருந்தது? அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்களும். இன்றைய விழா மிக மிக எழுச்சியாக சிறப்பாக நடைபெற்றது. எங்களுடைய அடுத்த சந்ததி இளம் சமுதாயம் நீங்களாகத்தான் இருக்கிறது. நீங்கள் அனைவரும் கலை பண்பாட்டு கலாச்சாரங்களை மென்மேலும் வளர்த்து காப்பாற்றுவீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. உங்கள் கைகளில் எங்கள் கலாச்சாரம் கலை பண்பாடு. நிச்சயமாக எங்களுடைய மரபையும் எங்களுடைய பண்பாடுகளையும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வதுதான் இவ்வாறான நிகழ்வுகளினுடைய தலையாய நோக்கமாக இருக்கின்றது. அந்த நிகழ்வுகள் இவ்வாறான சாட்சியங்களூடாக அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. மீண்டும் அடுத்த வருடமும் அதிகமான மக்கள் இந்த நிகழ்விலே கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி. தற்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மரபுத்திங்கள் நிகழ்வானது நிறைவேற்றி முடிந்திருக்கின்றது. சிறப்பான முறையில் எங்களுடைய கலைகளையும் எங்களுடைய நிகழ்வுகளையும் சிறப்பாக நடத்தி முடித்திருக்கின்றோம் என்ற நம்பிக்கையில் மீண்டும் அடுத்த வருடம் இதே போன்ற ஒரு பொங்கல் நிகழ்வில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.